வணக்கம். இன்னைக்கு நாம் ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருட்களும், ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்களும், அர்ச்சனை பொருட்களையும் எப்படி கொடுத்தால் நமக்கு அதில் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, நாம் என்ன செய்கிறோன்னா, ரூ. 20 ஒரு தேன் வாங்கி கொடுக்குறோம், ரூ. 20 ஒரு பன்னீர் வாங்கி கொடுக்குறோம். அப்படி வாங்கி கொடுப்பதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பன்னீர் அபிஷேகத்துக்குரியது, நல்ல தேன் அபிஷேகத்துக்கோ இல்லை அந்த பிரசாதத்துக்கோ நம்ம வாங்கி தரோம்னா, நல்ல பொருளை வாங்கி கொடுத்தால் தானே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்கின்றோமோ அதை திரும்பி நமக்கு இருமடங்காக செய்யும். நீங்கள் பழத்தை கூட காயாக வாங்கி கொடுத்துட்டு வாழ்க்கை கனிய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி கனியும்? ஒரு மாம்பழமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அதை காயாக வாங்கி நீங்கள் இறைவனுக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்துட்டு நம்ம நல்ல பலனை எதிர்பார்த்தால் அந்த நல்ல பலன் எப்படி கிடைக்கும்? நல்ல பொருட்களை கொடுங்க. அபிஷேகத்துக்கு முதல்ல நீங்கள் எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் சரி, ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு நல்ல மலர் வாங்கி கொடுத்தாலும், நல்ல பொருட்களை வாங்கி அந்த அபிஷேக பொருளுக்கு கொடுங்க. பிரதோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடகத சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, சஷ்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் போய் எந்த ஒரு சுவாமிக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா, அப்படி என்னால் முடியல சுவாமி, எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா, 2 கரங்களையும் சுவாமி முன்னால் வைத்து வணங்கி, சுவாமி எனக்கு நல்ல வரங்களை கொடுங்கன்னு கேளுங்க. அது தான் சுவாமி நீ இதை கொடுத்தா தான் நான் அதை செய்வேன்னு சொல்ல மாட்டார். 2 கையும் நல்லா கும்பிட்டு, சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வித மாற்றத்தையும் கொடு, நான் உனக்கு நல்ல பொருட்களை மட்டும் கொடுக்கின்றேன், எனக்கு நல்லதே கொடு என்று நீங்கள் கேளுங்க. சுவாமி நல்லதே தான் செய்வார். எப்போவுமே சுவாமி நமக்கு யாருக்கும் கெட்டதே செய்ய மாட்டார். நீ இதை கொடுத்தா தான் செய்வேன்றதுக்கு சுவாமி வட்டி கட்ட வச்சிடல. அதனால் சுவாமி எப்போவுமே நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு நல்ல பொருட்களுக்கு வழி பண்ணுங்க. நீங்கள் போகிறீங்க, எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல பழம் வாங்கிட்டு வந்தோம், நல்ல பழமாக, நல்ல மஞ்சள் பழமாக வாங்கி கொடுங்க. மாம்பழம் கூட நல்ல பழமாக கொடுங்க. எது வாங்கி கொடுத்தாலும் நல்ல பொருளாக கொடுங்க. இளநீர் மட்டும்தான் நல்ல பொருளாக இருக்கிறது. சில பேர் அதுலேயும் ரூ. 20 இளநீர் கிடைக்குமா, ரூ. 30 இளநீர் கிடைக்குமான்னு கடை வாங்கி கொடுக்குறீங்க. அதுவும் நீங்கள் தவறு தான் செய்கிறீங்க. தவறு செய்துவிட்டு இறைவனுக்கிட்ட நீங்கள் நல்லதாக செய்யினா எப்படி செய்வார்? நீ முதல்ல தப்பை திருத்திக்கோ. உன்னுடைய தவறுகளை திருத்தி இறைவன்கிட்ட போகும்போது நல்ல ஒரு பொருட்களை, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, தேனாக இருந்தாலும் சரி, பன்னீராக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல மனமுள்ள ஒரு மலரை கொடுத்து இறைவனை மகிழ்வித்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேரும். நல்லதை செய்தால் மட்டும்தான் நல்லதே நடக்கும். முதல்ல இறைவனிடத்திலிருந்து ஆரம்பிங்க. அப்போது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது பிரபஞ்சத்தில் இறைவன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திரும்பி இருமடங்காக கொடுப்பார். முதல்ல எதுவும் செய்ய முடியலையா, 2 கரங்களை கும்பிட்டு சுவாமியை வழிபடுங்க. இல்லையா, விளக்கேற்றி, விளக்கில் தான் நம்ம சுவாமியே இருக்கார். ஜீவ ஒளியில் சுவாமி எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்தில் ஒளியாக தான் இருக்கார். அதனால் நீங்கள் நல்ல எண்ணெயில், அது கூட நல்ல எண்ணெய் வாங்கி திரி போட்டு விளக்கேற்றுங்கள். நெய் முடிந்தால் பசும் நெய் வாங்கி விளக்கேற்றுங்கள். முடியவில்லை என்றால் நல்ல எண்ணெயில் ஏற்றுங்க. அதுவும் முடியல, 2 கையை எடுத்து கும்பிடுங்க, போதும். சுவாமி இதை பண்ணாதான் பண்ணுவேன்னு சொன்னதே இல்லை. அதனால் நீங்கள் எது செய்தாலும் நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் ஆலயத்தில் இன்னொரு நல்லதும் செய்ய வேண்டும். என்ன இன்னொரு நல்லதுன்னு சொல்கிறீங்களா? நிறைய பேர் இப்போ பிரசாதம் வாங்குவீங்க கோயிலில், சுவாமிகிட்டேருந்து அந்த திருநீரோ குங்குமமோ பூவோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையில்லையா, கொஞ்சோண்டு வாங்கி சுவாமி நெத்தியில் வச்சுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வாங்கிட்டு அந்த பிரசாதம், இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பிரசாதம், அந்த பிரசாதத்தை வாங்கி அங்கே இருக்க தூணில் போடுறீங்க. அதை கொட்டும்போது கோவிலும் அசுத்தமாக ஆகிவிடுது. அப்போது நம்ம நல்லதை செய்ய வேண்டும் என்ற மனதுடன் சென்று நாமே ஒரு அசுத்தத்தை செய்ய வேண்டுமா? அதை செய்யாதுங்க, அந்த தவறு அது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன தேவையோ அதை வாங்கிங்க. வேண்டான்னா நீங்கள் சுவாமியை கும்பிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் நிறைய இடத்துல அந்த குங்குமமும் திருநீரும் வாங்கி வாங்கி அந்த தூணில் கொட்டுங்க. இல்லைன்னா அங்கே ஒரு சின்ன கிண்ணமாவது வச்சுருப்பாங்க, அதில் கொட்டுங்க. அப்போது மற்றவங்களுக்கு அது ஊழியப்படும். உங்களால் பின்னால் வரவங்க நிறைய பேர் சுவாமி பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிரசாதம் கிடைக்காமல் இருக்கும். அப்போ அந்த பிரசாதத்தை அவங்க எடுத்து அந்த நெத்தியில் வைத்து கொள்வார்கள். அப்போது மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் இதில் ஒரு விஷயத்தில் நல்லதே செய்கிறீங்க. இப்படி தூணில் கொட்டி கெட்டது செய்யறதோட
அந்த கோவிலில் இருக்கின்ற சின்ன சின்ன கிண்ணங்கள்லையோ அதில் உங்கள் பிரசாதத்தை கொட்டுங்க. அப்போது கோவிலும் அசுத்தமாகாது, அந்த பிரசாதமும் யாருக்கோ சென்று ஒரு பலனை தரும். இறைவன்கிட்ட கிடைக்கின்ற பிரசாதம் சாதாரணமாக கிடைச்சிடாது. அது நமக்கு கைக்கு வரணும்னா இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கைக்கே அந்த பிரசாதம் வருது. அந்த பிரசாதத்தை கொண்டு போய் தூணில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த பிரசாதத்தோட அருள் கிடைக்கும். வேற ஒருத்தர் வந்து சுவாமியை பார்ப்பாங்க, அப்போ ஆரத்தி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. சுவாமியோட பிரசாதம் கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிண்ணத்தில் இருக்கும். அதை நெத்திலி வைக்கும்போது மிக மகிழ்ச்சி கொள்வார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களையும் சேரும். இறைவன் உங்கள் இருவரையும் ஆசீர்வாதம் செய்தால் அர்த்தமாகும். இதை செஞ்சு பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் அந்த பூவை வாங்கி அங்கேயே வைக்கிறது, அந்த திருநீர் வாங்கிட்டு அங்கே போய் கொட்டிக்கிறது, அந்த குங்கம் வாங்கி தூணில் கொட்டுறது, இதெல்லாம் செய்யாதீர்கள். இதை செய்வதனால் பிரபஞ்சம் நமக்கு திரும்ப என்ன செய்யும் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அதனால் பிரபஞ்சத்தை நம்ம முதல்ல ஒரு இறைவாலயத்தை தூய்மை பண்ணலாம் கூட தூய்மையாக வைத்துக்கொள்ள சிறிது உதவுங்கள். உதவி பண்ணவில்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நம்மளால் ஒரு ஆலயம் சென்று கட்ட முடியாது. அதனால் கட்டின ஆலயத்தில் கொடுக்கின்ற இறைவன் பிரசாதத்தை 4 பேருக்கு உபயோகமாக செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையும் வந்து சேரும். அப்போ நல்லது செஞ்சாதான் நல்லதே கிடைக்கும். அப்போ இறைவன் ஆலயத்திலேருந்து இதை தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடந்து கொண்டிருக்கும், நடக்கும் என்பதை நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். வணக்கம்.